ஸோ மேடம் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சி ப்ளஸ்க்கு எப்படி வந்தாங்கன்னா ஆன்லைன் கன்சல்ட்டிங் அப்படி தானே மேம்? ஆமாம், கத்தார்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சுன்னு சொன்னாங்க. யாருன்னு பார்த்தா அப்புறம் மேடம் தான். ஸோ அப்போ கன்சல்ட் பண்ணதுலேருந்து இப்போ டேரெக்டாக ஆக்சி ப்ளஸ்க்கே வந்துட்டீங்க. நீங்கள் என்னைக்காவது இப்போ ஆக்சி ப்ளஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், நான் ரைட் டெசிஷன் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஐவிலே வந்துட்டு எனக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பிகாஸ் ஏன்னா நான் பெயினில் ரொம்ப இருந்தேன். கொஞ்சம் சத்தமாக. பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. 1.5 இயர்ஸாக வந்துட்டு சாப்பிடாத டேப்லெட்ஸே இல்லை. அது இல்லாமல் நீங்கள் நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மெட்ரோ சிட்டி மாதிரி வரீங்க. அங்கே போகாத ஹாஸ்பிட்டலே இல்லைன்னு சொன்னீங்க. வெரி வெரி ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் கூட. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். அண்ட் 3 எண்டோஸ்கோபி அப்படி தானேடா? 3 எண்டோஸ்கோபி சிடி ஸ்கேன் பண்ணிட்டு அப்போ கூட அந்த பெயின் வந்து குறையல. டேப்லெட்ஸ் எது சாப்பிட்டும் குறையல. 1.5 years சாப்பிட்டுருக்கேன். 1.5 வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு மூலியமா தெரிஞ்சுதான் ஒரு ஹோப்கான இங்கே வந்தேன். சரி அட்லீஸ்ட் ஆக்சுவலி இங்கே சரியாகுமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்துட்டு எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது அங்கேருந்து நீங்கள் ஃப்ளைட் பிடிச்சி வருவீங்க. ஃப்ளைட் எனக்கு இன்னைக்கு கூட உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குன்னாங்க ஈவினிங் ஒரு 6 PM. ஸோ நோ வரிஸ். அதில் என்னன்னா அவங்க ரெஃபர் பண்ண ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல சுகன்யான்னு சொல்லிட்டா. ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் போகாத ஹாஸ்பிட்டலே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இங்கே வந்து ஒரு 3 செஷன் இல்லை ஃபர்ஸ்ட் செஷன்லேயே நீங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் 80% சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. அந்த பெயின் சுத்தமாக இல்லை. வெரி குட். பெயின் சுத்தமாக எனக்கு வெரி குட் வெரி குட். ஸோ அந்த 3 விஷயம் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதில் டாப் 3 என்ன சொல்வீங்கடா? ஃபர்ஸ்ட் என்னோட பெயின் மேம். என்னோட பெயின் வந்து கம்மியாக இருக்குது. பெயின் நிறைய பேருக்கு தெரியாது. எங்க பெயின்? அல்சர் பெயின். அப்பர் ஸ்டொமக் பெயின். அது டிபிக்கலி அல்சர் பெயின் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பயங்கர மூட் ஸ்விங்ஸ் கிரியேட் பண்ணணும். மூட் ஸ்விங்ஸ் இம்ப்ரூவ் பயங்கரமா வந்துட்டு நான் வந்துட்டு எந்நேரம் கோவமா தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் எல்லாமே எனக்கு கம்மியாக இருக்கு. இன்னொன்று ஆக்சுவலி ரொம்ப ப்ளோட்டிங் எனக்கு கம்மியாக இருக்கு. சொல்லியிருந்தீங்க கட் ஹெல்த் ரிலேட்டட் தான் கொரீஸ் நிறைய இருந்தது. ப்ளோட்டிங், இன்டைஜஷன், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், பர்பிங், நிறைய ப்ராப்ளம். அண்ட் மசாலாஸ்லாம் சாப்பிட்டா வந்து ரொம்பவே வந்து கட் ரொம்ப ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். கோவம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. பிகாஸ் உங்களோட மூட் ஸ்விங்ஸ் பேட்டர்ன் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஹைலி எமோஷ்னல், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாமே டிக் பண்ணியிருந்தீங்க. டே 1 நான் பார்த்துட்டேன். ஐ வாஸ் லைக் எப்படிடா எல்லாமே டிக் பண்ணிக்கிங்க, பாவம் உங்களை ஹேண்டில் பண்ணுறது. இட்ஸ் லைக் ஹோலிஸ்டிக் ஹீலிங் தான்டா. ஸோ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி கூட வரல. ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து மார்னிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்கோ இல்லை ஆஃப்டர்நூனோ கிளம்பிடுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஆக்சி ப்ளஸ் வரும்போது ஸ்டே பண்ணி எடுக்கணும். கத்தார்லேருந்து ஃபாரின்லேருந்து வந்தால் நம்ம அடிக்கடி வரணும். ஹார்ட்லி 3 செஷன். அதுலேயும் இன்னைக்கு தான் 3rd செஷன் நினைக்கிறேன். இன்னைக்கு தான் 3rd செஷன். அதுக்கப்புறம் கிளம்பிடுவீங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் கால் பண்ணி கேட்ட ஃபர்ஸ்ட் வார்த்தை தனியாக வர முடியுமா, தனியாக வந்துட்டு ஈவினிங் போயிடலாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்களும் ஆக்சுவலா ஓகே வந்துட்டு மேம் ஒன்றும் தனியாக நீங்கள் வரலாம், நீங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே கிளம்பி வந்தீங்க. அதே மாதிரி ஆன்லைன்லையும் நான் கன்சல்ட் பண்ணேன் உங்களை. அப்போ வந்து யூ ஹேட் அ ஹோப் தட் யூ வில் பி சார்ட்டட் அவுட் அப்படிங்கிற இப்போ எத்தனையோ பேர் நான் ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணுறேன். மினிமம் வந்து ஒரு 50 to 100 people கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் அது எல்லாருமே நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன். 50 பேர் 100 பேருக்கு மேலே கன்சல்ட் பண்ணாலும் அதில் ஒருத்தவங்க தான் வருவாங்க. அந்த நம்பிக்கை இருக்கவங்க தான் வருவாங்க. இப்போ கூட நீங்கள் என்ன சொன்னீங்க, யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. இப்போ நீங்களே ஒரு யூடியூப் கண்டென்ட்டாக மாறிட்டீங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு அது ஹோப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் வரப்போ ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நான் வந்தேன். பட் அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே சார்ட் அவுட் ஆச்சு. ஸோ நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும்போது இது எப்படி கனெக்ட் ஆகும், இது வந்து ஒரு செஷன் 2 செஷனில் எப்படி மேஜிக் நடக்கும்னு கேட்பாங்க. விஷயம் என்னன்னா இட்ஸ் அபவுட் த ரைட் டயக்னோசிஸ். அன்வான்டாக நான் எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 3 ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அந்த 3 ட்ரீட்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் செஷன்லேயே லைக் இன்னொன்று நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லணும் மேடம், ஃபர்ஸ்ட் செஷனில் உங்களை மீட் பண்ண முடியலை. அன்னைக்கு வந்து பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். அதுக்கப்புறம் வரலாமா நான் யோசிச்சேன். பட் அந்த ஐவிக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சனால நான் இல்லை நான் வந்தே ஆகணும்னு வந்து முடிவு எடுத்துட்டேன். அது நான் வந்து சாரி கேட்குறேன், வீடியோக்காக நான் பேசல. ஏன்னா வந்து நான் ஃப்ளைட் எடுத்துட்டு அங்கேருந்து லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணி வந்தேன். என்ன போய் மீட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் அவருக்கு ஃப்ளைட் கத்தாருக்கு எனக்கா வந்தாங்க. பட் பார்க்கும்போது பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஐவி எடுத்துட்டு போனேன். பட் எனக்கு அதிலே கொஞ்சம் நல்லா இருந்தனால திரும்ப வரலாம்னு அப்படி இன்னைக்கு லாஸ்ட் செஷன்ல டெஸ்டிமோனியலே கொடுத்துட்டீங்க. அது ஆக்சுவலி நான் உங்க ஹஸ்பண்ட சொன்னேன்னு சொல்லுங்க. இட்ஸ் நாட் லைக் நான் அது வந்து பர்சனல் எமர்ஜென்சினால மீட் பண்ண முடியல. ஆனாலும் என் டீம் உங்களை ப்ராப்பரா கேர் பண்ணிட்டாங்க. எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணல. அண்ட் உங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டே தான் இருக்கும். நான் எல்லாமே
நான் சும்மா ரேண்டமா எதுவுமே நான் கொடுக்கல. ஓகே அதே மாதிரி நீங்க தான் என்கிட்ட பர்சனலி இன்ஸ்டால கனெக்டடா இருக்கு. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா டக்குன்னு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணு டாக்டர் பிரியா சிபிக்கு ரீச் அவுட். ஸோ அதுதான் ஒன்லி தட் இஸ் லைக் பர்சனல் கனெக்ட் எப்பயுமே இருக்கும்னு ஆசைப்படுவேன். இது இப்பன்னு மட்டும் இல்லை, இன்னும் நீங்க ஒரு ஹெல்த் கன்சர்ன், ஒரு கோல்டு, காஃப், இருமல், சளினா எதுனாலும் டாக்டர் பிரியாட்ட போனா ரிசல்ட்ஸ் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அண்ட் நாட் ஒன்லி டாக்டர் பிரியா, ஆக்சி பிளஸ், இட்ஸ் லைக் அ டீம் எஃபோர்ட் தான் நான் சொல்லுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். அந்த நம்பிக்கைக்குன்னு மட்டும் நான் சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் நான் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் மீட் பண்ண முடியலன்னு டிசப்பாயிண்ட், ஃப்ளைட் எடுத்து வந்திருக்கேன் என்ன மீட் பண்ண. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க மேம், ரொம்ப கூல் டவுன். ஆக்சுவலாக எனக்கு பயங்கர டென்ஷனாக இருந்தோம், ரொம்ப கூல் டவுன் பண்ண மேம், நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வந்து நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து எங்கள் டீமோட இதுங்கிறத விட நாங்கள் எல்லாமே ஃபெமினன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணை வந்து ஒரு ப்ராப்ளமோட வரும்போது, ஒரு ஃபீமேல் ப்ராப்ளமோட வராங்கன்னா அது ஒரு ஃபீமேல் எனர்ஜி வந்து எப்பயுமே இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஹீலிங் பவர் இருக்கும். வி ஆர் பவர் ரேஞ்சர்ஸ் ஆஃப் ஆக்சி ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ வேற என்ன இன்னொன்று நான் கேட்கணும்னு மறந்துட்டேன் மேம். மெயின்லி வந்து நீங்க மென்ஷன் பண்ணும்போது ஒரு ஸ்வீட் டூத் சொல்லியிருந்தீங்க, ஸ்வீட் கிரேவிங். சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும். அந்த கிரேவிங்ஸ் இல்ல மேம். வெரி குட். எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா இருக்குடா? ஒரு 80% கம்மியா. 80% கம்மியா இருக்கு. நானா திங்க் பண்ணி சாப்பிடணும்னு நினைச்சதா தோணுதே விட எனக்கு வந்து தோணல. இன்னொன்னு ஸ்கின் ட்ரையா இருக்கும்னு சொன்னீங்களே, அதுவுமே கம்மியாயிடுச்சு. அப்புறம் கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்தது, அதுவுமே மாறி ஒரு ஸ்கின் டோனே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. யார சொல்றாங்களா? சொல்றாங்களா? நீங்க உள்ள வந்தனே சொல்லலாம். இதுக்கு பேர் தாங்க டீடாக்ஸ் க்ளோ, டீடாக்ஸ் க்ளோ. என்னோட அம்மா கால் பண்ணி எங்க அம்மா இன்னும் நான் அப்படியே வீடியோ டெஸ்ட் பண்ணல. அப்ப நெக்ஸ்ட் டைம் மேடம் கூப்பிடுறோம். ஏன்னா உங்களோட சஃபரிங் வந்து உங்க அம்மா தானே கூட இருந்து பாக்குறாங்க, அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நினைச்சு, பிகாஸ் நான் நல்லா சாப்பிடுவேன். அதுதான் பாயிண்ட். என்னால சாப்பிடவே முடியல சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. பட் இப்ப நான் நல்லா திரும்ப வந்து பேக் டு ஃபார்ம், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. எனக்கு இது இன்னொன்று முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா மேம், நீங்கள் வந்து என்கிட்ட உள்ளே வரும்போது சொன்னீங்க அவ்வளோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பேன், அவ்வளோ டயட் எடுத்துப்பேன், ஆனாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு கேட்டீங்க. ஸோ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஹெல்த்தியாக இருக்கனால, ஹெல்த்தியாக ஈட் பண்ணுறதுனால எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. அது மட்டும் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு உடம்பு ஒரு சிம்டம்ஸ் காமிச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்து சார்ட் அவுட் பண்ணிட்டா இன்னும் ஹெல்த்தியாக ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் நீங்கள் பண்ணீங்க. ஆனால் அதுக்கு ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். கிடைச்சிச்சு. இன்னும் நீங்கள் எனக்கு கூகுள் ரிவ்யூ போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக கண்ட்ரிக்கு போயிட்டு போஸ்ட் பண்ணி கொடுங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வந்து உங்களுக்கு என்னை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததை நான் உங்களை ஒரு சிஸ்டர்ஹுட்டாக தான் ட்ரீட் பண்ணேன். யூ ஃபீல் லைக் அந்த ஒரு கனெக்ட் இருக்குல்ல உங்களுக்கு. இன்னைக்கு கூட வந்து இவ்வளோ நேரம் இருந்து பசிக்குதுன்னு சொன்னீங்க, அதில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 ட்ரீட்மெண்ட் முடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன். 4 ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு தான் கிளம்புறீங்க. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ். உங்களுக்கு நான் ஒரு ஹக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் வாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ சிஸ்டர் பாண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை எமோஷனல் ஆக்குன 2-3 பேரில் வந்து நீங்களும் ஒருத்தவங்க. ஏன் தெரியுமா? அந்த ஊர் கனெக்ட் இருக்கும் எனக்கு எப்பயுமே. அண்ட் ஃபாரின்லேருந்து வந்துட்டு இங்கே வந்தால் கூட அந்த இங்கே போனால் அது சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பார்த்தீங்களா? ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த சிங்கப்பெண் நீங்கள். அண்ட் ப்ளீஸ் சே சாரி டு ஹப்பி, நான் உங்களை மீட் பண்ண முடியலன்னு. அவரை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அப்புறம் அவர் தான் எனக்கு தன் பர்சனலி தேங்க் பண்ணணும், மூட் ஸ்விங்ஸ் கம்மி பண்ணி கொடுத்ததுக்கு. சரிங்களா? சரியாடா? சரி, மெடிசன்ஸ்லாம் கொடுத்து அனுப்புறேன். we can fix an online appointment after 90 days. சரியா? மறக்க கூடாது. இப்படி ஒரு பிளேஸ் இப்படி இருந்தது, உங்களுக்கு ஹீல் பண்ணது நிறைய பேர். நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட்ட வரணும், because அவங்களுக்கு சேம் அசிடிட்டி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. சோ நெக்ஸ்ட் அவர்தான் அடுத்த கிளையன்ட் ரெடியா இருக்கு. door is always open for the people who believe. கண்மூடித்தனமா நம்புறவங்களுக்கு. நீங்க எப்படின்னா அதான் சொல்றேன், 100 பேர் கன்சல்ட் பண்ணாங்கன்னா அதுல வந்து 2 பேர் வந்து தான் வருவாங்க. அந்த 2 பேர்ல வந்து ஒருத்தர் மேல தான் இருப்பாங்க, ஃபீமேல் ஆர் வெரி லெஸ். ஏன்னா அந்த தைரியம் வரணும்டா, அந்த தைரியம் தான் இந்த வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மெயின்லி. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.